எண்ணூரில் இன்னொரு ஸ்டெர்லைட் உருவாக்கிவிடக்கூடாது என பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். எண்ணூரில் அமோனியா வாயு கசிந்த பகுதியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாலேயே குறியாக இருப்பதாக தெரிவித்தார். தொடக்கத்தில் கோலமெண்டல் தொழிற்சாலை இங்கே நிறுவப்பட்ட போது தொழிற்சாலையில் இருந்து கடலுக்கு பைப்புகள் எதுவுமே அமைக்கப்படவில்லை. இதெல்லாம் பின்னாளில் இந்த நிறுவனத்தின் லாபத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிறுவனத்தின் லாபத்துக்காக இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தையும் இவர்கள் சிதைக்கிறார்கள் என்று இந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டில் முழுமையாக நியாயம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இல்ல, மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் சரியா செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. நீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பதவி தொழிற்சாலைகளிடம் லஞ்சம் வாங்குவதற்காக மட்டுமே என்ற நினைப்பில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நமக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் மிரட்டி பணம் வாங்கலான்றத இங்க இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உறுதியாக நம்புகிறார்கள்.